பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்னைக்கு தியானத்துக்காக ஒரு வசனம் எடுத்திருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8, 27, 8. 21ஆம் அதிகாரம் 8வது வசனம் நான் வாசிக்கிறேன். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலபாதகரும் விபசாரக்காரும் சூன்யக்காரும் விக்கிரகார அதனக்காரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாக அக்கினியும் கந்தகവും எரிகிற கடலில் பங்கடைவார்கள். 27ஆம் வசனம். தீட்டுள்ளதும் அருவருப்பானதும் பொய்யை நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டி ஆனவரின் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். அதாவது தேவராஜ்யத்தில் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதே இப்படிப்பட்ட அருவருப்பான கிரியைகள் எல்லாம் பிரவேசிக்க மாட்டது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அருவருப்பு அதுதான் தேவ செய்தியோட அருவருப்பானவங்க பிரவேசிப்பது இல்லைன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. தேவனோட கட்டளை என்னன்னு நம்ம பார்க்கலாம். எசேக்கியேல் 14:6 எசேக்கியேல் 12:14 ஆனாலும் தங்கள் போய் சேரும் ஜாதிகளுக்குள்ளே தங்கள் அருவருப்புகளை எல்லாம் விவரிக்கும்படி நான் அவர்களில் கொஞ்சம் பேரை பஞ்சத்துக்கும் பட்டயத்துக்கும் கொள்ள நோய்க்கும் தப்பி மீந்திருக்கிற பண்ணுவேன். அப்பொழுதே நான் கர்த்தரன் அறிந்து கொள்ளுவார்கள். போய் சேவிக்கும் ஜாதிக்குள்ள அருவருப்புகள் எல்லாம் விவரிக்கும்படியாக கொஞ்சம் பேரை ஆண்டவரை எடுத்து வச்சுக்குவாங்கன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அப்படி அருவருப்பான காரியங்கள் தள்ளிவிடணும்னு சொல்லிட்டு எசேக்கியேல் 20:7 சொல்லப்படுகிறது. அருவருப்பெல்லாம் நம்ம தள்ளிவிடணும். அதாவது அருவருப்பு என்னங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஏன் அதெல்லாம் இப்படியாவது சொல்லணும். லேவியராகமம் 18:26 அருவருப்பு காரியங்கள் செய்தாங்கனாக்கா அருவருப்பானது ஆண்டவருக்கு பிரியமில்லாதது. தேவ ஜனங்கள் பரிசுத்தமாயும் தீட்டில்லாததாகவும் சுதந்திரராக சந்தோஷமாகவும் சுத்தமாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாங்க. லேவியராகமம் 18:26 அருவருப்பினால தேசம் தீட்டாய் போயிடும். தேசம் பாவங்கள் நிமித்தம் தேசம் தீட்டாகும். அருவருப்புங்கிறதெல்லாம் என்னங்கிறது நம்ம பார்க்கலாம். எரேமியா 44:22 அருவருப்பினால் தேசம் சாபமாய் மாறிடும். எவையெல்லாம் அருவருப்பு அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது ஏசாயா 1:3 வீணாக தூபங்காட்டுதல் அக்கிரமத்தோட அனுசரிக்கிற மாத பிறப்பு ஓய்வு நாள் சபை கூடுகள் அவர் சகிக்க மாட்டாரா. அக்கிரமத்தோடு இருக்கிற ஆசரிப்பு மாத பிறப்பு ஓய்வு நாளும் அக்கிரம சிந்தை இருந்தேன்னா ஜெபம் கேட்கப்படாத எல்லாம் சொல்லியிருக்குது. அது அவர் சகிக்க மாட்டாரா. நீதிமொழிகள் 28:9 வேதத்தை கேளாதபடி இருக்கிற ஜெபம் அவங்களுக்கு அருவருப்பு. சங்கீதம் 119:158 வசனத்தை காத்து கொள்ளாத துரோகிகளை கண்ட போதே எனக்கு அருவருப்பு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வசனத்தை காத்து கொள்ளாத வசனத்தை கடைபிடிக்கணும், அதை காத்து கொள்ளணும், அதை பரிசுத்தமாய் ஆசரிக்கணும், அதை ஆண்டவருக்கு கனம் கொடுக்கறதா அப்படி இருக்கிறத துரோகிகளை கண்ட போதே எனக்கு அருவருப்பு ஆயிடுச்சுன்னு சொல்லி கடவுள் சொல்கிறாங்க. நீதிமொழிகள் 16:5 மேட்டிமை ஹிருதயம் அவருக்கு அருவருப்பு. தாழ்மை உள்ளவருக்கு தான் கிருபை கொடுக்கும். மேட்டிமை சிந்தை ஆண்டவருக்கு அருவருப்பான காரியம், அது பிடிக்காத காரியம். லூசிபரெல்லாம் மேட்டிமை சிந்தை கொண்டு தானே கீழே தள்ளப்பட்டது. நேபுகாத்நேசர் நான் கட்டின பாபிலோன் அல்லவோன்னு சொல்லி மேட்டிமை சிந்தை கொண்டா. அவனு எத்தனையோ மாதங்கள் புல் திங்கிற மாடோடு சேர்ந்து பனியில் மழையில் நனைஞ்சு புல் தின்னு அப்படியே மிருகத்துக்கு ஒப்பாய் மாறிடுச்சு. அப்படி மேட்டிமை சிந்தை ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம். மேட்டிமை சிந்தையோடு இருக்கக்கூடாது. நீதிமொழிகள் 12:22 பொய் உதடுகள் அவருக்கு அருவருப்பு. பொய் பேசக்கூடாது. இது சங்கீதத்தில் ஒரு வசனம், பொய் நாவை கர்த்தர் அறுத்து போடுவாங்க. பொய் பேசுகிறதே பொய் பயங்கரமான ஒரு காரியம். பொய் பேசக்கூடாது. பொய் பேசுறது கர்த்தருக்கு அருவருப்பு. உபாகமம் 7:25-26 விக்கிரகங்கள் கர்த்தருக்கு அருவருப்பு. விக்கிரக ஆராதனை
என்னுடைய ரூபத்தை யாரும் பார்த்ததில்லை, சத்தத்தை தான் கேட்டாங்க. அதாவது வானத்திலோ பூமியிலோ பூமியின் கீழோ எங்கே யாது எந்த சொரூபத்தையும் நீங்கள் எனக்கு பதிலாக எனக்காக உருவாக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. கட்டளையில் ஒன்றது. அப்போ விக்கிரகங்களை விக்கிரகம் அவருக்கு அருவருப்பை. உபாகம் 18 9 12 வரை இருக்கிற வசனங்களை வாசிக்க போகும்போது தீ கடக்க பண்ணுகிறதே, மாயம் பண்ணுறதே, மந்திரம் பண்ணுறதே, 4 நட்சத்திரம் பார்க்குறதே, ஜாதி பார்க்குறதே, குறி கேட்குறதே, அதெல்லாம் அருவருப்பே. செத்தவங்களிடத்துல போய் குறி கேட்குறதே, மாய வித்தக்காரனே, அஞ்சனம் பார்க்குறவங்க, இவங்ககிட்ட எல்லாம் நம்ம போய் கேட்குறதெல்லாம் அவருக்கு பிடிக்காத காரியம். அதெல்லாம் அவருக்கு அருவருப்பான காரியம். இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. நம்ம தேவன் பரிசுத்தமுள்ள தேவன். நம்ம தேவன் எப்போதும் அவர் பரிசுத்தத்தை விரும்புகிற தேவன். அவருடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட நாமும் பரிசுத்தத்தோடு இருக்கணும், அவரை போல் இருக்கணும்னு சொல்லி அவரும் விரும்புகிறாங்க. அதனால் அவர் பரிசுத்தம், அவர் கட்டளை கை கொள்ளணும். அவர் நம்ம தேவன் ரூபம் ஒன்றும் இல்லை, ஆகையால் ரூபம் ஒன்றும் இல்லை. அவர் ரூபம் இல்லை, அவர் வார்த்தையாக இருக்கிறாங்க, அவர் ஆவியாக இருக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு மறுபடியும் போய் விக்கிரக ஆராதனை பண்ணுறது, தூபம் காட்டுறது, இதெல்லாம் அருவருப்பு. பொய் பேசுறது, தீ கடக்க பண்ணுறது, ஐயோ பயங்கரம். இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. அருவருப்பான காரியங்கள் நம்ம நடுவிலிருந்து நீக்கப்படணும். அப்போ தான் நம்ம பாளையத்துக்குள்ளே அவரை உலாவாடுவாங்க. நமக்கு ஆலயமாக இருக்கிற நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுறது. நம்ம அருவருப்புகள் எல்லாம் அகற்றி விடணும். நாம் பரிசுத்தமாக இருக்கணும். அது அவருக்கு பிரியமான காரியம். நாம் இப்போது ஜெபம் பண்ணலாமா? அந்த வசனத்தை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறேன் சுவாமி. உனக்கு அருவருப்பான காரியங்கள் கிறிஸ்தவராக இருக்க நாங்கள் செய்யக்கூடாதப்பா. உன்னை ஏற்றுக்கொள்கிறவங்க அதை செய்யக்கூடாது ஆண்டவரே. நல்லா உணர்த்துங்கப்பா. பாரம்பரிய பழக்க வழக்கங்களும் மற்றவங்க பேச்சுக்கு அடிமையாக இந்த காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடாதப்பா. சோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த வழியில் நீ விரும்புகிற பரிசுத்தம் எங்களுக்கு உண்டாகட்டுமாப்பா. சோத்திரம். இந்த கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம் எங்களுக்குள்ளே காணப்படட்டுமாப்பா. அருவருப்பு அசுத்தமானதில் எங்கள் நடுவிலேருந்து எடுத்து போடு. இருதயத்துலேருந்து, எங்கள் பார்வையிலேருந்து, எங்கள் சிந்தனையினெல்லாம் எடுத்து போடுங்க. ஆசீர்வதிங்க. நீங்கள் ஆளுகை செய்யுங்கப்பா. சுத்தமுள்ளவங்களாக இருக்க பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஆட்சேபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கட்டும். நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. லைக் பண்ணுங்கள். ஆமேன்.